புனித இஞ்ஞாசியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பெரிய படை தளபதியாக ஆசைப்பட்டார், அரசராக ஆசைப்பட்டார். போரிலே அடிபட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது 2 நூல்களை அவர் படித்தார். ஒன்று விவிலியத்தை படித்தார், லைஃப் ஆஃப் கிரைஸ்டை படித்தார். இன்னொன்று புனிதர்களின் வரலாற்றை படித்தார். புனிதர்களின் வரலாற்றை படிக்கும்போது முக்கியமாக அவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி படித்தார், புனித டொமினிக்கை பற்றி படித்தார். படிக்கும்போது உள்ளம் தொடப்பட்டார். பிரான்சிஸ் இப்படி செய்ய முடியுமானால், டொமினிக் இப்படி செய்ய முடியுமானால், நான் ஏன் அவ்வாறு செய்ய முடியாது, வாழ முடியாது என்று தனக்கே சொல்லிக்கொண்டு மனம் மாறினார். தான் மனம் மாறியது மட்டுமல்ல, ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி புனித சவேரியாரையும் மனமாற்றினார்.